all the way to corporate level. CBCL also. We also thank the representative of all the bodies of the நலனுக்காக ஒரு சின்ன அடி எடுத்து வைக்கிறோம். Like organizing the free eye testing camp today. Ladies and gentlemen, today the second camp is being organized in this higher secondary government school along with the lens implantation, including free transportation, free accommodation and food expenses, and that will be borne by Chennai Petroleum Corporation Limited. The people who are detected with the eye problems, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மரியாதை செலுத்துகிறேன். And family has always endeavored to contribute its part of improving the lives of people living in the surroundings for overall sustainable development and nation building. For the last 2-3 years, this program could not be conducted very freely because of pandemic COVID-19. But now onwards, we have started those programs, and Madam L, you will see that all community programs will be taken care of for the welfare of people. நன்றி, வணக்கம். இந்த பகுதியில் தொடர்ந்து அவர்களுடைய பணிகளை மேற்கொண்டு தமிழகத்திற்கு தேவையான நமது எனர்ஜி பிரைஸ், அதாவது இந்த பெட்ரோல் டீசல் போன்றவற்றை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான இந்த பெட்ரோல் டீசல் எல்லாமே நமக்கு சிபிசிஎல்லிருந்து தான் வருது. அவருடைய தயாரிப்பு முழுவதும் 95% நமக்கு தமிழகத்தில் தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் தமிழகத்திற்கு பயன்பெறும் அளவிற்கு திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து இது போன்ற ஒரு நிறுவனம் வந்திருப்பது என்பது இங்கிருக்கும் நமக்கு அழைத்துள்ளார்கள். ஏற்கனவே ஒன்று மணல்வெளி அரசு பள்ளியில் நடந்திருக்கிறது. இது 2வது முகாம். மேலும் 4 முகாம்கள் நடக்கின்றன. இதே போன்று பல திட்டங்களை அவர்கள் நமது திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்காக என்று மேலும் மேலும் பல திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். அதேபோல் அவர்கள் தொடர்ந்து நமக்கு இங்கு இருக்கும் மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பையும் உள்ள